கருப்பு உளுந்து, தோல் உளுந்து, கருப்பு உளுந்து மிகவும் உடம்புக்கு நல்லது. அதனோட பயன்கள பார்த்தோம்னா, அந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றது அதனுடைய எனர்ஜி ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதுக்குரிய எனர்ஜியா அது தரும். அந்த கருப்பு உளுந்து அந்த காலத்துலலாம் கருப்பு உளுந்து தான் கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து தான் விப்பாங்க. அத வாங்கி உளுந்த ஊறப்போடையில அந்த தொளி வந்துரும். அந்த தொலிய எடுத்துட்டு உளுந்து அரைச்சு சாப்பிடுவோம். பொட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க. கருப்பு பொட்டு உளுந்துன்னு சொல்லி விப்பாங்க. இப்ப எல்லாம் உருட்டு உளுந்து தான் வாங்குறாங்க எல்லாரும். வாங்குறாங்க. அப்புறம் இப்போ நவீனமா இப்ப எல்லாம் நல்லா தெரிஞ்ச பின்னாடி கருப்பு உளுந்து வாங்கி, அந்த கருப்பு உளுந்த வேக வச்சு உளுந்து வேக வச்சு உப்பு போட்டு தாளிச்சு சாப்பிடுறாங்க. அது மிக உடம்புக்கு நல்லது. அந்த கருப்பு உளுந்துல நல்லா அத கழுவிட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி நெய் போட்டு வெல்லம் அல்லது ஒயிட் சுகர் சேர்த்து நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது நம்மளுக்கு எந்த சுவை பிடிக்குமோ, இல்லை தேன் கலந்து குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இது கொடுக்குறாங்க. அது எது நம்மளுக்கு தேவையோ அந்த இனிப்பை சேர்த்து உருண்டை பிடிச்சு கொடுக்குறாங்க. இது இந்த ருதுவான பெண்கள் இந்த அப்பதான் சடங்கான பொழுது அந்த பெண்கள் பூ பெய்தியவுடன் அந்த குழந்தைகளுக்கு உளுந்து கொடுக்கணும்னு சொல்லி உளுந்தங்களி, உளுந்தம்பருப்பு உருண்டையெல்லாம் கொடுப்பாங்க. கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இத. வயதானவர்களும் சாப்பிட்லாம். இது எல்லாருக்கும் ஏற்ற உணவு. இந்த உளுந்தில் உருண்டை மட்டும் இல்லை, தாளித்து சாப்பிட்லாம் அத. உளுந்தங்கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் இந்த இந்த உளுந்தம்பருப்பில் முக்கியமாக களி பண்ணி சாப்பிடுவாங்க அந்த காலத்திலேயே. அந்த உளுந்தங்களி 4 பாகத்தில் 1 பாகம் அரிசி, 3 பாகம் 1க்கு 3 அரிசி, 1 பாகம் 3 பாகம் உளுந்து அந்த மாதிரி போட்டு ஆட்டி, ஆட்டின உடனே அதை புளிக்க விடாமல் உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணியில் இந்த மாவை ஊற்றி கிண்டி அந்த உளுந்தங்களி அவ்வளோ நல்லா சுவையாகவும் இருக்கும். அது நல்லெண்ணெயும் அந்த கருப்பட்டியும் போட்டு சாப்பிடும் பொழுது, சிலர் கருப்பட்டி பிடிக்கலைன்னா வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி போட்டு சாப்பிடும் பொழுது அது நல்ல பிள்ளைங்களுக்கு முடி வளர்கிற தன்மை, குளிர்ச்சி உடம்புக்கு, இடுப்பு வலி கேட்கும், நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கும். அது நல்ல உணவு. இந்த உளுந்தம்பருப்பு நம்ம பாரம்பரிய உணவை நம்ம சேர்த்துக்கிறது மிகவும் நல்லது.